எம்மாத்திரம். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த வேதத்தை தெரிந்தெடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா பரிசுத்தவான்களும் தேவனை திட்டமும் தெளிவுமாய் அறிந்து கொண்டார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? கடைசி வரைக்கும் பாடுள்ள வாழ்க்கையாக இருந்தது. அல்லேலூயா. எதற்காக? அவர்களை அழைத்த அழைப்பு உன்னதமான தேவனிடத்திலிருந்து வந்த பொழுது இந்த உலகத்தில் அநேக நேரம் தனிமையை சந்தித்தார்கள், வேதனையை சந்தித்தார்கள், புறக்கணிப்புகளை சந்தித்தார்கள், மன வேதனைகளை சகித்தார்கள். அவை எல்லாவற்றிலும் அவர்கள் குற்றவாளிகளாக சுமத்தப்பட்டார்கள். அநேக நேரத்திலே அவர்கள் பழிக்கப்பட்டார்கள். இவையெல்லாம் இன்று நேற்று வந்த ஒரு காரியம் அல்ல. உலகம் தோன்றினது முதல் இது நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆனாலும் அவர்கள் கடைசியா சொல்ற ஒரு வார்த்தை, நான் பாடுள்ள மனுஷனாய் இருக்கிறோம் என்பதை எல்லா பரிசுத்தவான்களும் பதிவு செய்கிறார்கள். அல்லேலூயா. மோசே சொல்லுகின்றான், ஆண்டவர் அழைக்க வரும்போ, ஐயோ நான் பேச அறியேன், என்னுடைய நாக்கு இப்படி, நீர் அழைக்கிறதெல்லாம் சரி, உம்மளை நம்பி வர்றதெல்லாம் சரி, ஆனா என்னுடைய நாக்கு திக்கு வாயும் மந்த நாவும் உடையது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பேசுறதுலேயே திக்கு வாய், மந்த நாவு அப்படின்னு சொன்னா பேசுறதுல திக்கு மட்டும் இல்லை, திறனாய் ஒரு வார்த்தையை நான் சொல்ல முடியாது, திறமை இல்லாதவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆபிரகாம் பல இடத்திலே அவன் தவறுகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இப்படி எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தத்தில் அழைக்கப்பட்டு ஆண்டவர் கொடுத்த வழியிலே மகத்துவமான பழைய ஏற்பாட்டு காலத்தை தாண்டி புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியின் அனுக்கிரகத்தை பெற்ற பரிசுத்தவான்கள் கூட அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை. அல்லேலூயா. காரணம் என்ன? பரிசுத்த மனிதனாகிய பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றான், எனக்குள்ளே இருக்கிற பாவமே என்னை அப்படி செய்ய வைக்கிறது. எப்படி செய்ய வைக்கிறது? நான் நல்லது செய்யணும்னு விரும்புகிறேன், தேவனுக்கு பிரியமானதை செய்யணும்னு விரும்புகிறேன், ஆனால் என்னிடத்திலிருந்து வருகின்ற செயலோ அதுக்கு நேர் ஆப்போசிட், நன்மை செய்கிறதற்கு பதிலாக தீமையை செய்கிறேன் என்று அவனை பார்த்து சொல்லுகின்றான். அவன் அதை சரியா உணர்ந்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றான். ஆண்டவற்றை பலமுறை வேண்டுதல் செய்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, பலவீனத்துல என் கிருபை மட்டும் உனக்கு போதும், எல்லாத்தையும் குறித்து ஜெயிக்கணும், போராடணும், வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணாதே என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவனுடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்ன? என் கிருபை போதும், எல்லாத்திலையும் ஜெயிக்கணும்னு ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த வாழ்க்கை கர்த்தரால் துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த வாழ்க்கையின் எஜமான் யார் என்று சொன்னால் தேவனே அல்லாமல், இன்றைக்கு நீங்கள் ஒரு சபையை பிடித்துக் கொண்டு ஒரு சபையிலே உறுப்பினராகி ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகின்ற அந்த உறுப்பினரங்கத்தினாலே இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சாதிக்கிறது போல பரிசுத்த வாழ்வுக்கு கிரீடமாய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த முடிவை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இதை நீங்க தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய இடம் கர்த்தர், அதை பெற்று நிறைவேற்ற வேண்டிய இடமும் அவர்தான். அவரை அல்லாமல் ஒரு வழி நமக்கு இல்லை. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போ இந்த விசுவாச வாழ்க்கை வாழுவது மிகவும் கடினம். அல்லேலூயா.